அஜித் வந்து ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருக்க வேண்டியது இங்கே தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். பட் அவர் பெருசாக சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதே இல்லை. நான் ரீசெண்டாக கேஆர் ப்ரொடியூசர் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அஜித்துக்கு சினிமா மேலே வந்து ஒரு சினிமாவோட தண்டனையாக தான் அவர் நினைக்கிறாரு. அவர் வந்து சினிமாவில் வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசையே இல்லை அவருக்கு. அவருக்கு ரேஸ் மட்டும் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கே படங்களும் அவருக்கு சரியாக கமிட் ஆக மாட்டேங்குது. ப்ரொடியூசர்ஸ் யாரும் அவரை வச்சு படம் பண்ணவும் தயாராக இல்லைங்க அப்படிங்கிற மாதிரியான டாக் போயிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அடுத்து அஜித்துக்கு படம் வருமா வரலையா, இல்லை என்ன நடக்க போகுது? அஜித் முதல்ல தெளிவு சொல்ல, அஜித் பெரிய இடத்துல தான் இருக்கார். அவர் பெரிய இடத்துல பிடிக்கல நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா விஜய்க்கும் அஜித்துக்கும் தான் ஏகப்பட்ட காம்படிஷன் வந்து எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு அவருக்குன்னு ஒரு இடம் பொசிஷன் இருக்குது. அது வந்து நம்ம மறுப்பதற்கு இல்லை. பட் அது இருந்த இடத்த அவர் கொஞ்சம் இழந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவருக்கான அந்த பட்ஜெட் எல்லாம் சக்ஸஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அவரோட பிஸ்னஸ் குறைஞ்ச மாதிரி இருக்குல்ல. இல்லை, நம்ம வந்து என்னென்னா அந்த இதில் டைரக்டருடைய பார்வையில் நீங்கள் எல்லாமே விட்டுறணும். அதில் ரொம்ப நீங்கள் தலையிட முடியாது. நீங்கள் ரஜினி சார் தலையிடவே மாட்டார். ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சுன்னா டைரக்டர் சொல்கிறது மட்டும்தான் கேட்பார். பட் நீங்கள் இடையில நீங்கள் கதைக்குள்ளே போகும்போது தான் கமலஹாசனுடைய நிறைய படங்கள் சுமாராக போனதுக்கு காரணம் கதைக்குள்ளே உள்ளே போயிடுவார். பட் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து மகிழ் திருமேனி கூட விடாமுயற்சி பண்ணுற படம் அவரு கதை கிடையாது. அது அவர் சொன்ன கதை வேறு. அந்த கதையை வேணான்னு சொல்லிட்டு அஜித் அவர்கள் தான் விடாமுயற்சி கதையை வந்து இங்கிலீஷ் படத்தை ரீமேக் பண்ணணும்னு சொல்லி அது கொடுக்கப்பட்டுச்சு. பட் அது எந்தளவுக்கு போச்சுன்னு தெரியும். குட் பை டையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆதிக்க ரவிச்சந்திரன் ஒரு நார்மலான ஒரு ஸ்கிரிப்ட் தான். ஆனால் பட் அஜித்தோட இந்த ஃபேம் ஸ்டைலிஸுக்கு அந்த படம் ஓடிச்சு. ஆனால் இப்போ சம்பளம்ங்கிற ஒரு விஷயம் வந்து ஹை லெவலில் போகுது. இப்போ அங்கே தயாரிப்பாளர் கொடுப்பதற்கு தயங்குறாங்க. அது ஒரு ரீசனாக இப்போ பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட வந்து 180 crores வரைக்கும் அஜித் அவர்கள் கேட்டதாக ஒரு தகவல். 100 crores வரைக்குமே எல்லாம் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. மேபி அதில் வந்து படம்லாம் முடிஞ்சு ப்ராஃபிட்டில் ஹெவியாக வரும்போது நீங்கள் இப்போ அதை பேலன்ஸ் பேசக்கூடிய படத்தை வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம் சார், ப்ராஃபிட் ஷேர் மாதிரி அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ வந்து பேசப்பட்டுருக்கு. அதுக்குள்ளே வர்றது மாதிரி இருக்கார் அஜித் அவர்கள்.